ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பனிஷ் பண்ணிட்டாரு, சரிங்களா? இது வந்து நமக்கு தெரிய வருது. நம்ம கேட்குறோம், எதுக்கு அவனை பனிஷ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, அவன் பொய் சொன்னான், அதனால பனிஷ் பண்ணேன். அந்த டைம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவன் பொய் சொன்னா சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் நீங்க அவனை பனிஷ் பண்ணிருக்க கூடாது. இந்த இடத்துல இந்த அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம் பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் முன்னாடி நடந்த அந்த சம்பவமா இருக்கட்டும், முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற நெகட்டிவ் டோன்ல நாம ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கு ஹேவிங் செட் தட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். He lied. He lied. Having said that, you should not have punished him. அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தாலும் அவர் வருவார். அப்படி சொல்லியிருந்தாலும் அவர் வருவார். He said he would not come. He said he would not come. Having said that, he will come. Having said that, he will come. நான் அப்படி சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் அதனால இப்போ என்ன பிரச்சனை? இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க.